ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி வந்து நம்ம இந்த க்யூட்டான காயின் பவுச் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லாமே நம்ம சிங்கிள் க்ரூஷே தான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலுமே நமக்கு இப்படி ஒரு கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, ஒரு டிசைன் மாதிரி நம்ம பண்ணுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறவங்க வந்து க்ராச்செட்டிங்க்கு ரொம்ப பிகினர்ஸ், க்ராச்செட்டிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா என்னோட சேனலில் பேசிக்ஸ் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை செக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ராச்செட்டிங் கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் நார்மலாக ஹேண்ட்பேக்கில் ஒரு குட்டி பவுச்சாக காயின்ஸ் வந்து நமக்கு பேக்கில் வந்து ரொம்ப ஸ்ப்ளிட்டாகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டியான பவுச்சில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை சின்ன சின்ன ஐட்டம்ஸ், ஹேர் பின்ஸ், சேஃப்டி பின்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். கீச்செயினாக வேணும்னா நீங்கள் வந்து இந்த கீச்செயின் ரிங் வந்து ஷாப்பில் கிடைக்கிது. அதில் வந்து கீழே இருக்க ஜம்ப் ரிங் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சில் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்டட் வீடியோவும் நான் வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா 100% காட்டன் யார்ன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய வந்து பொம்மை பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பவுச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து காட்டன் யார்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் லவ். நான் சேம் பிராண்ட் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன், பிரதன் எம்ப்ராய்டரி ஸ்டோர்ஸ். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். கங்கால சம்மர் லவ் 100% காட்டன் யார்னோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகே, நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் வந்து 2.5 mm. ஓகே, crochet hook size 2.5 mm. நெக்ஸ்ட் scissors, yarn needle, ஸ்டிச் மார்க்கர். அதுக்கப்புறம் நீங்கள் பட்டன் இருந்தால் பட்டன் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி ஒரு சின்ன பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பீட் மாதிரி நமக்கு வந்து ஷாப்பில் கிடைக்குது. எது வேணாலும் ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக பட்டன் இருந்தாலும் எதுக்குனாலுமே இந்த மாதிரி பட்டன் போடுறதுக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் வந்து ஒரு நார்மலாக நம்ம போடுற ஒரு நாட்டு தான். ஓகேவா, இதான் ஸ்லிப் நாட். ஓகே, ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுச் வந்து நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் பண்ணலாம், இதுதான் பண்ணணும்னு கிடையாது. இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டு நம்ம எத்தனை செயின்ஸ் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பவுச்சோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நான் வந்து ஒரு ரோஸ் வந்து ரிப்பீட் பண்ண சொல்லுவேன். அந்த ரோஸ் நீங்கள் எவ்வளோ ரிப்பீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இதே சைஸ் பண்ணுறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் 12 போடுறேன். ஓகேவா, ஸ்லிப் நாட் செயின் 12. நீங்கள் வந்து செயின் 20, 24 அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எவ்வளோ செயின் போடுறோமோ அது வந்து ஈவன் நம்பர்ஸாக இருக்கணும். அந்த செயின் ப்ளஸ் 1 வந்து ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ இப்போ ப்ளஸ் ஒரு செயின் ஆட் பண்ணுறேன், ஏன்னா இந்த ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம ரவுண்ட் 1 இந்த ஹூக்லேருந்து செகண்ட் செயின், ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின். இது ஃபஸ்ட்டு செயினில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா இப்படி ஒர்க் பண்ணால் நூல் வந்து வெளியே வந்துடும். ஸோ எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்லேருந்து 12 செயின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எல்லா செயின்லேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 11 செயின்ஸ்க்கு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணுங்கள். லாஸ்ட் செயினை மட்டும் விட்டுருங்க. ஓகே, இப்போ ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் சிங்கிள் க்ரூஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை இப்படி இல்லைங்க, 2 லூப்ஸ் இருக்கும். இது 1 2 3 4 5
6 7 8 9 10 11. Okay, 11 times 1 times single crochet பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் செயின் அதில் 3 times single crochet, 1 2 அப்படியே பெண்ட் ஆகி நம்ம நெக்ஸ்ட் இந்த பக்கம் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் இந்த டெய்லியும் சேர்த்தே ஒர்க் பண்ணிடுங்க. தேர்ட் டைம். ஓகே, ஸோ 1 2 3 பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் வந்து நம்ம ஒவ்வொரு டைம் சிங்கிள் crochet பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும். ஓகே, 11 ஸ்டிச்சஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3 இங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டிச்சுக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக ஸ்டிச்சஸ் தெரியும். 1 இங்கே பாருங்கள் இந்த இடத்துல 2 3 4 5 6 10. லாஸ்ட்டாக நீங்கள் நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு வி, இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet. இங்கே வந்து லாஸ்ட்டாக இன்னும் ஒரு ஸ்டிச் இருக்குது. ஓகே, இதில் வந்து இன்சர்ட் பண்ணி yarn over 1 time single crochet மட்டும் பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetலேருந்து நம்ம ரவுண்ட் 2 ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் எதுவுமே கிடையாது. நேராக 1 time single crochet. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து குழப்பாது. ஸ்டிச் மார்க்கர் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணி இப்படி லாக் பண்ணிடுங்க. இல்லை ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பீஸ் ஆஃப் yarn, ஸோ இந்த கலர் தவிர ஏதாச்சும் ஒரு கலரில் பீஸ் ஆஃப் yarn எடுத்துகிட்டு ஹூக் அடியில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 2 ஒரு டைம் சிங்கிள் crochet பண்ணிட்டோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் மட்டும் சிங்கிள் crochet. ஓகே, ஃபஸ்ட் இதில் பண்ணிட்டோம். செகண்ட் 2 3 4 5 6 7 12 13. ஸோ இந்த பெண்ட் ஆகிற இடத்துலையுமே இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செயினுக்கு மேலே பண்ணிக்கோங்க. 14 15 16. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு செயின்லேயுமே ஒவ்வொரு டைம் சிங்கிள் crochet கண்டினியூ பண்ணுங்கள். 19 20 21 22 23 24. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஃபவுண்டேஷன் செயின் வந்து 12+1 போட்டு ஆரம்பித்தேன். எனக்கு இப்போ 24 வருது. 24 ரவுண்ட் 2ல் 24 செயின்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இது வந்து வேரி ஆகலாம். பட் இது வந்து இப்போ நம்ம 24ன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, இதே இது நம்ம மேலே பண்ணுற வரைக்கும் 24 வரணும். ஓகேவா? ஸோ அப்போனா நமக்கு நேராக வரும். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோமோ அதே ரவுண்டில் இருக்க கவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் ரவுண்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்றா வந்தால் தான் நமக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஓகே, இப்போ 24. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ரவுண்ட் 3க்குள்ளே போகிறேன். ரவுண்ட் 3க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்னுக்குள்ளே போகிறோம். ஸோ எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் crochet, மொதல் ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த டிசைன் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதில் நம்ம எப்பவும் போல் நம்ம வீக் அடியில் விட்டு பண்ணிட்டோம். செகண்ட் இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இதான செகண்ட் ஸ்டிச்.
எப்பவும் போல் நம்ம இங்கே வந்து இன்சர்ட் பண்ணி பண்ண மாட்டோம், இப்படி இன்சர்ட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம இதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஸ்டிச், காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலேயுமே கீழே வந்து ஒரு லெக் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ எல்லா ஸ்டிச்சிலையுமே இருக்கும். அது எப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சே போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு வந்து பின்னாடி லெக் இருக்காது. இந்த ஸ்டிச் வந்து முடியுது பார்த்தீங்களா, இந்த லூப்புக்கு கீழே தான் அந்த லெக் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டிச்சில் நம்ம பண்ணக்கூடாது, இந்த லெக்கில் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து இந்த ஸ்டிச்சோட லெக். அப்போ அடுத்து வந்து இந்த வி ஸ்டிச்சை பாருங்கள். இந்த வி ஸ்டிச்சோட லெக் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அடுத்து வந்து இந்த வி ஸ்டிச்சுக்கு அடியில் ஒர்க் பண்ணுவோம். இப்போ அதுக்கு அடுத்து வந்து இந்த வி ஸ்டிச்சுக்கு அடியில் ஒர்க் பண்ண மாட்டோம். அதோட லெக் வந்து எப்போவுமே இந்த முன்னாடியில் இந்த இடத்துல. ஸோ இங்கே இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அடுத்து இங்கே வந்து இன்சர்ட் பண்ணுவோம். அடுத்ததில் வந்து இதோட லெக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்படி. ஓகேவா? உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஸ்டிச் வி ஸ்டிச்சுக்கு அடியிலனா இதுக்கு அடியில் இந்த ஸ்டிச் மார்க் இருக்குல்ல அது, லெக்குக்கு அடியிலனா இந்த 2 ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அடியில். ஸோ ஃபஸ்ட் நம்ம நார்மலாக 1 டைம் சிங்கிள் குரோஷே வி ஸ்டிச்சுக்கு அடியில் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சோட வி ஸ்டிச் லெக் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இங்கே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ரவுண்ட் 3. இதுக்கு அடுத்த ஸ்டிச் இங்கே, இதில் வந்து வீக்கு அடியில் விட்டு பண்ண போகிறோம், லெக்கு பண்ண மாட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சுன்னு எடுத்துட்டா அதோட லெக் வந்து இந்த ஃப்ரண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இன்சர்ட் பண்ணி ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் டாப் ஆஃப் த வி ஸ்டிச், அந்த வி ஸ்டிச்சுக்கு டவுனில் லெக்கில் வந்து பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நீங்கள் ஒவ்வொரு டைம் சிங்கிள் குரோஷே பண்ணணும். எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டிச்சோட இந்த கீழ் பார்ட் இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி, அதனால நமக்கு டிசைன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தால் நீங்கள் மேலேயே கூட சிங்கிள் குரோஷே பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வி ஸ்டிச்னா. நல்லா பாருங்கள், இந்த முன்னாடி சைடு இருக்கும். ஓகே, இது அடுத்த லெக் வந்து இங்கே இருக்கும். ஸோ நம்ம அடுத்த லெக்கில் பண்ணுறதுனால எடுப்போம். அடுத்து வி ஸ்டிச்சுக்கு அடியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு லெக் வந்து இதான் வி ஸ்டிச். இங்கே ஃப்ரண்ட்டில் தான் லெக் இருக்கும். லெக்குக்கு அடியில் இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் வி ஸ்டிச். நெக்ஸ்ட் அடியில் வி ஸ்டிச்சோட டவுன் இங்கே பண்ணிட்டோம். அடுத்து இந்த ஸ்டிச். நெக்ஸ்ட் டாப்பில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டிச்சில் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டிச்சோட டவுன். நெக்ஸ்ட் டாப். நெக்ஸ்ட் டவுன். டாப். அடுத்து அந்த லெக் சைட் டவுன். டாப். இப்படியே 24 ஸ்டிச்சஸ் எனக்கு வரணும். சிங்கிள் குரோஷே ஸ்டிச்சஸ் அப்படியே தான் இருக்கும், நம்ம பண்ணுற இடம் மட்டும்தான் வேறு. ஓகேவா? இப்போது நம்ம கரெக்டாக ஸ்டிச் மார்க்கருக்கு முந்தின ஸ்டிச்சோட இந்த லெக்கில் வந்து பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டிச் மார்க்கர் வந்து ஒரு ஸ்டிச் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. ஓகே, 24 ஸ்டிச்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லையும் கவுண்ட் பண்ணிட்டா நமக்கு அந்த இது மாறாது. ஸோ இப்போ ரவுண்டு 3 வந்து முடிச்சிட்டோம். ரவுண்ட் 4 ஃபஸ்ட்டு ஸ்டிச் மார்க்கர் எடுத்தோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம கீழே விட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டிச் நம்ம டாப்பில் தான் பண்ணணும். டாப்பில் பண்ணி 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு இதில் டாப்பில் பண்ணோன்னா இப்போ இதோட லெக் வந்து இங்கே இருக்குது, இதில் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இதில் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து கீழே பண்ணுற மாதிரி வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்த செயினில் வந்து டாப்பில் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து இங்கே டிசைன் பிளர் அவுட் ஆனது. ஸோ இங்கே வந்து நார்மல் ஸ்டிச் இல்லாமல் நம்ம அந்த கீழே வரைக்கும் பண்ண ஸ்டிச் இருக்கும்போது இந்த மாதிரி ஷேப் இருக்கும்போது நம்ம மேலேயே தான் பண்ணணும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் குரோஷே கீழே நமக்கு லெக்கு தெரியும், அதில் வந்து நீங்கள் டவுன் இதில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. அடுத்ததில் பெருசாக இப்படி லெக்கு தெரிகிற இடத்துல மேலே பண்ணுங்கள். இப்படியே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து கீழே லெக், இப்படி பெரிய லெக் இருக்கிற இடத்துல ஆல்டர்னேட்டிவாக நம்ம அப்படி பண்ணால் தான் நமக்கு அழகாக டிசைன் வரும். ஓகே, இப்போ இந்த பெரிய லெக் இருக்கிற அந்த ஸ்டிச் டாப்பில் வந்து 1 டைம் சிங்கிள் குரோஷே மேலே பண்ணணும். சின்ன லெக் இருக்கிற இடத்துல இப்படி கீழே பண்ணணும். ஓகேவா, கான்செப்ட் வந்து அதுதான். நீங்கள் எவ்வளோ செயின் போட்டாலும் இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் நமக்கு ஆல்டர்னேட்டிவாக அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக தெரியும். இங்கே வந்து பெரிய லெக், ஸோ மேலே. நெக்ஸ்ட் இது வந்து சின்ன லெக்னால இப்படி கீழே. அட் லாஸ்ட் மேலே பண்ணிடணும். இப்போ வந்து ரவுண்ட் 4 முடிச்சாச்சு. ரவுண்ட் 5 இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 4ஓட எண்ட்லேயும் 24 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் குட்டி லெக். ஸோ அந்த அடியில் விட்டு 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததும் சின்னது. இப்போ இருந்து நம்ம ரவுண்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் அதுவுமே கீழே இருந்து வரும். மற்றபடி மற்றதெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக வந்துடும். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. ஓகே, 24 இது வந்திருக்கு. இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது ரவுண்ட் 5. ஸோ ஸ்டிச் மார்க்கர் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 15 வரைக்கும் நீங்கள் இதே தான் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இந்த ரவுண்ட் 5 வந்து முடிச்சுட்டேன். இப்போது ரவுண்ட் 6 ஃபஸ்ட் இதில் டாப்பில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, ஏன்னா பெரிய லெக் இருக்குது. ஸோ நான் பண்ணுற பேட்டர்னில் வந்து ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸுமே டாப்பில் பண்ணுற மாதிரி. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட்டிவாக சின்னதுனால அடியில் விட்டு 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாமே ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டாலே நீங்கள் அதே இது கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் 6லேருந்து ரவுண்டு 15 வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரவுண்டோட எண்டில் வந்து எவ்வளோ செயின்ஸ் வருதோ அதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணிவிட்டு பண்ணிடுங்க. எந்த ரவுண்டில் இருக்கோ ஒவ்வொரு ரவுண்டோட எண்ட்லேயுமே நீங்கள் செயின்ஸை கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து மாறாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரவுண்ட் 15ல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 15ஓட எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டாக கீழே விட்டு 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, இங்கே ஸ்டிச் மார்க்கர் இருக்குது, ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ண ரவுண்ட்ஸோடு கால்குலேட் பண்ணால் ரவுண்ட் 15. ஓகேவா, இந்த டிசைன் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது இருக்குல்ல, இது வந்து 1
2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 அப்புறம் கீழே 2 ரோஸ் பண்ணோம் 14 15 ஸோ ரவுண்ட் 15 வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ இங்கே தான் ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டு வரைக்குமே ஓகேவா 1 டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சுக்கு கீழே தான் நார்மலாக பண்ணுவோம்ல அது மாதிரி 1 2 ஸ்டிச் மார்க்கர் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஓகே. இது வந்து நம்ம அந்த ஃப்ளாப் பண்ண போகிறோம் 12 ஓகே 13 பண்ணிக்கோங்க. பர்ஸ் வந்து நம்ம க்ளோசிங் இது வந்து பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் 13 பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து லென்த்து கூடனா இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் ஓகேவா பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 16 இதுதான். ரவுண்ட் 17லேருந்து ஒரு ரவுண்டு 26 வரைக்கும் 25 வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் புரிஞ்சிட்டா நீங்கள் அதே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ எல்லா ரவுண்டுமே எப்படி பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு செயின் 1 போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ இந்த 13 தான் வரணும்னு கிடையாது. நீங்கள் லென்த் அதிகமாக பண்ணிங்கன்னா இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் எத்தனை செயினோ அத்தனை செயினுமே பண்ணிவிட்டு ஆனால் செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் மட்டும் எப்போவுமே சிங்கிள் குரோஷே டுகெதர் பண்ணுவோம். ஸோ வெரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை இது பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க ஸ்டாப். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இதான் சிங்கிள் குரோஷே 2 டுகெதர். ஸோ அந்த 3 லூப்ஸையுமே யான் ஓவர் பண்ணி எடுத்துடணும். ரிமைனிங் இருக்கிற எல்லாத்துலேயுமே 1 டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே. ஸோ இப்போ வந்து 2 வந்து ஒன்றா மாற்றிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்டிச் 2 3 4 5 6 7 8 9 10 11 ஸ்டிச் மார்க்கர் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 13 போட்டோம் பார்த்தீங்களா, இப்படி நம்ம பண்ணுற ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே ஒன்று மைனஸ் பண்ணி நமக்கு எண்ட் வரும் ஓகேவா. இப்போ வந்து பாருங்கள் 12 தான் லாஸ்ட்டாக 12. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா செயின் 1 போட்டுக்கோங்க. ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் மட்டும் சிங்கிள் குரோஷே 2 டுகெதர் ஓகே. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸோ இந்த ரவுண்டு 18ஓட எண்டில் உங்களுக்கு 11 செயின்ஸ் இருக்கும். ரவுண்ட் 16ல் 13, ரவுண்ட் 17ல் 12, ரவுண்ட் 18ல் 11 அப்படியே நம்ம டிக்ரீஸ் பண்ணி 4 ஸ்டிச்சஸ்க்கு கொண்டு வரணும் ஓகேவா. இப்போ ரவுண்ட் 18 11 ஸ்டிச்சஸ். நெக்ஸ்ட் ரவுண்ட் 19 செயின் 1 ஒர்க்கை டர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் மட்டும் சிங்கிள் குரோஷே 2 டுகெதர். நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸோ இது 1 நெக்ஸ்ட் 2 3 4 5 6 7 8 9 10. ரவுண்ட் 19 நமக்கு வந்து 10 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 20 செயின் 1 ஒர்க்கை டர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் மட்டும் சிங்கிள் குரோஷே 2 டுகெதர். ரிமைனிங் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 20ல் வந்து 9 இருக்கும். 9 செயின்ஸ் சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணும். ரவுண்ட் 21 செயின் 1 ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸை ஒரே ஸ்டிச்சாக மாத்திரம் சிங்கிள் குரோஷே 2 டுகெதர் 1. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 1 டைம் சிங்கிள் குரோஷே 2 3
4 5 6 7 8 round 21 la 8 round 22 chain 1 turn single crochet 2 together. Okay, end வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லயும் one time single crochet. இப்போ round 22ல 7 இருக்கும். 1 2 3 4 5 6 7 chain 1 ஓக்க turn பண்ணிக்கோங்க. round 23 first 2 stitches one time, sorry, single crochet 2 together. So ஒரு stitch again ஒவ்வொரு stitchesலயும் one time 2 3 4 5 6. Okay, next round 24 chain 1 ஓக்க turn பண்ணுங்க. first 2 stitches மட்டும் single crochet 2 together. next ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் next 4 stitchesல one time single crochet. so 1 2 3 4 5 last round 25 chain 1 turn first 2 stitchesல okay insert பண்ணி single crochet 2 together. okay, remaining இருக்கிற 3 stitchesலயும் one time single crochet 1. so இது first வந்து 1, இது 2, இப்போ 3 4. ஓகேவா, இப்போ round 25ல நமக்கு வந்து 4 chains இருக்கும். ஓகே, 1 2 3 4. இப்போ லாஸ்ட் ரவுண்ட் chain 1 turn பண்ணிக்கோங்க. chain 4 போடுங்க. 1 2 3 4. பட்டன் ஹோல்ட் பண்ணுறேன். உங்கள் பட்டன் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 2 3 எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் செயினில் ஒன் டைம் சிங்கிள் crochet பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா பார்டர் வந்து அன்ஈவனாக இருக்கனால நம்ம வந்து ஈவனாக ஆகிறதுக்காக ஒவ்வொரு செயின்ஸ்லேயுமே இந்த பார்டர் ஃபுல்லாக ஒன் டைம் சிங்கிள் crochet. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் வந்து இப்படி ஈவனாக பண்ணும்போது நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், முடிச்சாச்சு. கட் பண்ணிக்கலாம் யானை. கொஞ்சம் டெய்ல் விட்டு கட் பண்ணிக்கோங்க ரிமைனிங் யான்ஸ் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து பட்டன் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். பட்டன் எல்லாம் எனி பீட். ஓகே, பட்டனுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எடுக்கிற பட்டன் வந்து இந்த பட்டன் இல்லை, இந்த பீடுன்னு இல்லை, நீங்கள் எந்த பட்டன் எடுத்தாலுமே நீடில் வந்து உள்ளே போகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி தைக்க முடியும். ஓகே.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட க்யூட்டான மினி பவுச் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த 2 பவுச்சில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு எனக்கு வந்து கீழே வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோட சேனல் பார்த்து க்ராச்செட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் பண்ண க்ராச்செட் ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை டேக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.